கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. நம் பாடினது போல அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களை மீண்டுமாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக, கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் அன்போடு அழைத்த பாஸ்டர் அவர்களுக்காகவும் அக்கா அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். 2 வருஷம் முன்னாடி உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அடுத்த முறை உங்கள் சபைக்கு வருவேன்னு சொன்னால் அது உங்கள் புது இடத்துல தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அது நல்லவர். அநேக நேரங்களில் அவர் சொன்னதை நாம் மறந்து போனாலும் அவர் மறவாமல் அதை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. 2 கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. 2 கை உயர்த்தி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசுவே நல்லவர். சேர்ந்து ஆராதிப்போம். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். உயர்த்துவோம். இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ஓரபகதல ரமம, ஓ ரொம்ப நல்லவரா இருப்பவரே. 2 கையை உயர்த்தி சொல்லுவோம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. கையை உயர்த்தி எப்படி நான் நன்றி உமக்கு, எப்படி நான் மரமகதல ரமம ஷதல ரம. சேர்ந்து சொல்லுவோம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். இயேசுவே செய்த நன்மைகள். ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை இந்த ராத்திரி ஆண்டவரே உங்க பாதத்தை ஓயாமல், எப்படி நான் நன்றி உமக்கு, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த
கை பரலோகத்திற்கு நேரம் போகட்டும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து, செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், எப்படி நான் நன்றி. ஷபகதல ரமணல அரியாந்தர மணல மம. அதை ஒரு விஷயம் கூட சொல்லிட்டே இருங்க. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் இயேசுவே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை மரமகதலம ஷதலரமம. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரா, ஓ எங்களுக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, நல்ல வாய்களை திறந்து, வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவரே. நல்ல வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் start to pray in spirit. ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம். எத்தனையோ ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்தீங்களே, எத்தனையோ பேரழிவுகள், எத்தனையோ வியாதிகள் சூழ்ந்திருக்க, என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததி என் ஊழியத்தை என் எல்லாவற்றையும் பாதுகாத்த உம்முடைய கரம் இனியும் என்னை நடத்தும், இனியும் என்னை தப்புவிக்கும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து, இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் உங்களை நடத்துவார், இனியும் உங்களை ஸ்திரப்படுத்துவார், பயப்படாதபடி உன்னை தைரியப்படுத்துவார். துதித்து கொண்டிருக்கும் போது எல்லா பயங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னை பயமுறுத்துகிற பல பயத்தின் ஆவிகள் நல்ல வாயை திறந்து உன் வாயை விரிவாய் தர தேவ ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும். எல்லா பயங்களுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாராக, உன் குடும்பத்தை விலக்கி காப்பாராக, எல்லா திகிலுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி காப்பாராக. மாகரமசே ரீதலமதுடமலமரா ஆவியானவரே, Thank you Jesus, உம்மை உயர்த்துகிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நீங்களே பாடுங்க பாப்போம். ஜீவனின்
மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உமக்கு ஆராதனை. தேங்க்யூ அப்பா. பாதாளம் என்றவரே, உமக்கு ஆராதனை. மரணத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை. பாதாளம் வென்றவரே, உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உயர்த்தோ. அகிலத்தை ஆள்பவர், நீங்க பாடுங்க. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை. ஆனந்த பாக்கியமே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை. அரபஷதலரமகதல உம்மை ஆராதனை. கரங்களை அசைத்து அல்லேலூயா. முடிந்த அப்படி எல்லாம் எழுமி நின்று கூட எல்லா அதிகாரம் உடையவர் எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, உயர்த்துங்க உயர்த்துங்க, இயேசுவை உயர்த்துவோம். Hallelujah.
சத்த உயர்த்தி Shabbagadala Magadala Rabagatula Rababa Hallelujah Hosanna Hallelujah Hosanna Tuyare Sarva Vallava Neere Satata uyarthi Tuyare Sarva Vallava Sabayar yavarum inaindu uyarthuvom Paathirare Thudiyumage நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே உயர்த்துங்க உயர்த்துங்க இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும் சர்வ வல்லவர் ஷபகல ரமஹரதன மம நீரென்றும் தூயரே. உங்க கவனம் எல்லாம் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய இயேசுவின் மேல் மாத்திரம் உங்க கண்ணை மூடி விடுதலையோடு அவரை உயர்த்துவோம். தூயரே அவரை தூயர்ந்து ஆராதிக்க ஆராதிக்க அந்த மகிமையின் வல்லமை இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்த அந்த மகிமையின் வல்லமை சாவுக்கேதுவான சரீரங்களிலும் செயல்படுகிறதற்காக இந்த ராத்திரி மரித்து போயிருக்கிற எல்லா காரியங்களிலும் அந்த உயிர் தெழுந்த தேவ மகிமை உன் குடும்பத்திற்குள்ள
மரித்து போயிருக்கிற சில காரியங்களை இந்த ராத்திரி கர்த்தர் உயிரடைய பண்ணுகிறார். மரித்து போன உன் நம்பிக்கை, மரித்து போன விசுவாசம், அது மீண்டும் துளிர்க்கப்படுகிறது. இந்த ராத்திரி ஒரு மகிமையான தேவ வல்லமை. நீ துதிக்க 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 எல்லா கட்டுகள் இப்பொழுது உன் சரீரத்தை விட்டு விலகட்டும். எல்லா பலவீனங்கள் உன் சரீரத்தை விட்டு விலகட்டும். உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள், எல்லா எரிகோக்கள், எல்லா யோர்தான்கள், எல்லா செங்கடல் மறுபடியும் மறுபடியும் God is doing it again. God is doing it again. சிவந்த சமுத்திரத்தை மறுபடியும் உனக்காக நல்ல கரங்களை தட்டி எல்லா தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பதாக, இந்த ராத்திரி உனக்கு முன்பதாக அவரை உயர்த்த 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 மகர மகஷதல ரகதல ரமகக ரகதல மகரவா. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக பலன் உன் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். மகர ஷதல ரம அதுரக ரகல ஹுட மகரவா ரிகதல ரகதுன கபர ஷதல. மாம்சமான யாவரும் மேலும் துயரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ராத்திரி? எனக்கு நல்லவரா. You've been so good to us, oh God. ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ரெண்டு கரங்கள் வானத்திற்கு நேரம் உயர்த்தி ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒரு ரெண்டு கை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். Touch them, oh God, I pray.
You're being healed by the presence of the Holy Ghost. தேவாவியானவர் உங்கள் சரீரங்களை இந்த ராத்திரி தொட்டு கொண்டிருக்கிறார். இனி அந்த பலவீனம் உன் சரீரத்தில் இல்லை. இனி அந்த மன அழுத்தம் சரீரத்தில் இல்லை. You're being free in Jesus' name. Be free in Jesus' name. Be free in Jesus' name. Be free in Jesus' name. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களை கர்த்தர் நீர் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். God is healing you. ராத்திரி உனக்கான அந்த விடுதலை. You're being healed. You're being healed. எல்லாரும் கண்ணை மூடிரும். யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேணும். You're being healed by the presence of the Holy Ghost. You're being healed. There is some problem. There is someone here with a kidney problem. You're going through dialysis. God wants to touch you this night. யாரும் கண்ணை திறந்து எங்கேயும் பார்க்க வேணாம். உங்களுக்கான விடுதலையை அந்த ராத்திரி ஆவியானவர் தரவர் போதுமானவர். God wants to touch you. He wants to touch you today. ஒரு ரெண்டு கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. உங்க அருகில் அவர் பிரசவம் நிச்சயமாய் வர அது போதுமானதாக இருக்குது. Just receive His healing. Receive His healing. Hallelujah. Jesus. 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 Makarama Shandalora Katurama Raladana Shandalarama Katurama. Be free, be free, be free in Jesus' name. Be free in Jesus' name. இனி அந்த வியாதிக்குரிய அறிகுறி இல்லாதபடி சரீரத்தை கத்த
நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுவோம். தெய்வீக விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம். தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர் நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர் நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. என்று கையை உயர்த்தி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். நடத்திடுவீர் என்னை இனிமேலும் கடைசி வரை என்னை நடத்த நீர் போதுமானவர் சொல்றவங்க மாத்திரம் சொல்லுங்க. நடத்திடுவீர். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், மலை போல தேவைகள் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும், உங்க குடும்பத்தை நடத்திடுவீர். உங்க பிள்ளைகளை நடத்துவார். அடைத்தவர் உண்மை உள்ளவர். கடைசி வரையும் உன்னை நடத்துவார். நடத்திடுவீர். இந்த ஊழியத்தை கடைசி வரை நடத்துவார். ஆச்சரியமா நடத்துவார். நம்பிக்கையோட ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் நடத்திடுவீர் நடத்திடுவீர். இந்த ராத்திரி ஒருவேளை நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறாயோ, இதுக்கப்புறம் என்னன்னு தெரியாத ஒரு நிலைமை ஒருவேளை உன் இருதயத்தை சோர்வடைய பண்ணுகிறதோ, குழப்பங்கள் பெருகுகிறதோ, வாய்களை தொடர்ந்து இந்த ராத்திரி நம்பிக்கையா அறிக்கை பண்ண போறீங்க. என்னை நடத்த ஒருவர் என்னோடு இருக்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. காரணம் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லுவோம். நடத்திடுவீர் நடத்திடுவீர். வாய்களை திறந்து அறிக்கை பண்ணலாமா? கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஷம்மா. நீரே யெகோவா ஷம்மா. என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா, நீரே யெகோவா, ஈரே. என் தேவைகளை சந்திக்க நீர் என்னோடு இருக்கிறீர். ஓ நீரே யெகோவா ஷம்மா. நீரே யெகோவா ஷம்மா. என் கூடவே இருப்பவரே. நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். சொல்லலாமா? நற்கிரியை என்னில் முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். ரெண்டு கையை உயர்த்தி மூதிர் வயதானாலும் நடத்திடுவீர். உண்மையாய் நடத்திடுவீர். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? ஓ மூதிர் வயதானாலும் நடத்திடுவீர். உண்மையாய் நட
கையை உயர்த்தி நடத்திடுவீர், நடத்திடுவீர். நம்பிக்கையோடு இந்த ராத்திரி சொல்லுங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும், உன்னை அழைத்தவர் உன் கரங்களை பிடித்து, உன் வலது கையை பிடித்து பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிறார். தேங்க்யூ அப்பா. கடைசி ஒரு விசை கூட சொல்லுவோம், நடத்திடுவீர். கடைசி வரை என்னை நடத்துவீர், நடத்திடுவீர். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு புதிய நம்பிக்கை உன் இருதயத்திற்குள்ள, மலைகளை தாண்டுகிற ஒரு தைரியம், செங்கடலை தாண்டி போகிற ஒரு தைரியம், யோர்தானை கடந்து போகிற ஒரு தைரியம், உனக்கு உண்மைதாய் நிற்கிற எரிகோக்களை கடந்து போகிற ஒரு தைரியத்தை இந்த ராத்திரி கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்து என்ற வார்த்தையின்படி ஒரு புதிய பலன் இப்பொழுது தைரியப்படுத்துகிற புதிய பலன் உங்கள் சிரசை ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை நடத்துவீர், என்னை நடத்துவீர். எத்தனை பெரிய போராட்டங்கள் எழுப்பினால், சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் என்னை நடத்த நீர் என்னோடு இருக்கிறீர். என்னை நடத்துவீர், என்னை நடத்துவீர். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு புதிய அபிஷேகத்தால் வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாவரரே, வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாவரரே, நீரெங்களை நேசிக்க நாங்கள் மாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிற கிருபை அப்பா, நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர். மாராஹதோடமா சந்தலாரமா, துரத்தி அடிக்கப்பட்டவன் எங்க போறதுன்னு தெரியல, தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடி போகிறான். அங்க போனா காப்பாற்றப்படலாம், ஏதோ நம்பிக்கையா கொஞ்ச நாள் அங்க இருக்கலாம். அவன் தகப்பன் தாயை விட்டு ஓடி வந்த அந்த நிமிஷம் முதல் அவங்க அப்பா அம்மா அவனை திரும்பி வந்து பார்க்க கூட இல்லைங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போய் தன்னுடைய காலங்களை அங்கே கழிக்கலாம், அங்கேயாச்சும் கொஞ்சம் சமாதானமாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் போராட்டம், சஞ்சலம், பாடுகள். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ஒரு பெரிய பயம்.
அண்ணா உயிரெடுக்க துடிச்சிட்டு இருக்கிறான். ஓடி வந்துட்டோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல. பயம் இருதயத்தை சூழ்ந்துருக்குது, நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. வெறுங்கோலோட இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறான். இந்த ராத்திரி பயந்து போயிருந்த இந்த யாக்கோபு நம்பிக்கை, திட நம்பிக்கைலாம் போயிருச்சு. சோர்ந்து போயிருந்தவனை இந்த ராத்திரி கர்த்தர் சந்திக்கிறார். I'm telling you, ஆண்டவர் உங்களை சந்திப்பார். ஆனால் if you will have an encounter with the Lord today, உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும், மாற்றப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமும் இல்லை. பயந்து போயிருந்த அவனுக்கு நேராக ஒரு வார்த்தை புறப்பட்டு வருது. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நல்ல கரங்களை தட்டி இந்த ராத்திரி கம்ஃபர்ட் சர்ச் பெயர் அவர் உங்களுக்கு கட்டளையிட்டதை, அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்காய் பொறுமையோடு காத்திரு. நிச்சயமாய் உன்னை நடத்துவார், உன் குடும்பத்தை நடத்துவார், உன் பிள்ளைகளை நடத்துவார். இனி வரும் சந்ததியும் கர்த்தர் நடத்துவார். உன்னை அழைத்தவர் உண்மையாய் உன்னை நடத்துவார். நல்ல கரங்களை தட்டிவர் ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை யாக்கோபே. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆச்சரியமா உங்களை நடத்துவார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆச்சரியமாய் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்துருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் அப்படித்தானே? ஆச்சரியமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவார். ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு. இந்த 3 நாளும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தான் ஃபுல்லாக. அல்லேலூயா. நான் ரொம்ப சண்டே பிரசங்கம் இருக்கும், கொஞ்சம் வார்த்தைகள் நடுவில். ஆனால் முக்கிய மெயின் நோக்கமே துதிக்க வந்துடுறோம். அல்லேலூயா. பவுலும் சீலாவையும் அடின்னு அடித்து தொழு மரத்தில் கட்டி போட்டான். உடம்பெல்லாம் ஒரே வலி. நைட்டு ஃபுல்லாக ஒரே வலியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, நடுராத்திரியில் அவர்கள் துதித்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அங்கே பிரசங்கெல்லாம் பண்ணாங்களான்னு தெரில. ஒரு 2 வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. அவர்கள் துதித்து ஜெபித்தார்கள். சத்தமாக சொல்லுங்கள், துதித்து ஜெபித்தார்கள். சத்தமாக சொல்லுங்கள், துதித்து. அங்கே துதித்து ஜெபித்தார்கள். They worshipped and gave thanks to the Lord.
ஒரு பெரிய அசைவ கத்தர் உண்டு பண்ணார். அவங்க கட்டுகள் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற எல்லாருடைய கட்டுகள், சிறைச்சாலை கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டது. ஆகவே இந்த 3 நாட்கள் மெயின் ஃபோக்கஸ் துதிக்க போகிறீங்க, ஜெபிக்க போகிறீங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அவர் கொண்டு வர போதுமானவர். சத்தம் ஒரு ஆமென். இப்போ நான் பாட போகிறது என் கூட சேர்ந்து அப்படியே பாட போகிறீங்க. ரெடியா? அல்லேலூயா. நித்தம் என்னை நடத்திடும் தேவனே. பாடுங்க. நித்தம் என்னை நடத்திடும், ஒரு விஷயம் கூட, நித்தம் என்னை நடத்திடும் தேவனே. வறட்சியான காலங்களில் பாடுவோம். வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்குவி. சொல்லுங்க. ஆத்துமாவை திருப்தியாக்குவி, ஆசீர்வதித்திடுவீர், என்னை ஆசீர்வதித்திடுவீர். புரிஞ்சுதா? ஏசாயா 58:11 பாட போறோம். அல்லேலூயா. இந்த பாடலுடைய கோரஸ் நான் பாட போற, ரிப்பீட் பண்ணுங்க. நடத்திடுவீர் இனிமேலும் நீர் இருக்க பயமில்லையே. நடத்திடுவீர் இனிமேலும் நீர் இருக்க பயமில்லையே. நீர் இருக்க பயமில்லையே. நீர் இருக்க பயமில்லையே. பயமின் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும். பயமின் வாழ்வில் இல்லையே. அல்லேலூயா. முதல்ல இது வரைக்கும் பாட போகிறோம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பயம் இருக்கான்னு கேளுங்க. நிறைய நேரத்தில் பயத்தோடே பாடும். நான் எங்கள் மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ரூமில் உட்காந்து ஆண்டவரை என்னையும் என் குடும்பத்தை ஊழிய பாத்தில் அடுத்த ஷிஃப்ட் கொண்டு போகிறார். அப்போ அதை நினச்சி உட்காந்து ஜோம் பண்ணிட்டுருக்கேன். தூங்கி கொஞ்ச நேரம் ட்ராவல் டயர்டனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழும்பி உட்காந்தா ஒன்றும் ஓட மாட்டேங்க மண்டையில். ஆண்டவரை 3 நாள் மீட்டிங் வேறு இருக்குது, எனக்கு பலனே ஒன்று ஜெபிக்க கூட வாய் வர மாட்டேங்குது. எது என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரியாக ப்ரிப்பேராக இருக்கணும்னா கூட தெரில. ஒரு மாதிரி பயமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆண்டவரே, இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறோன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுங்க, ஏதாவது ஒரு சார்ட் போட்டு இப்படி தான் நடத்த போகிறேன் கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவர். ஒன்றும் பண்ணாமல் கண்ணை கட்டி காட்டில் கொண்டு போகிற மாதிரி இருக்கு ஆண்டவர். ஏன்னா சிலருக்கு அப்படி தானே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துறது எங்கே கொண்டு போகிறாருன்னே தெரியாது. அப்படியே கூட்டின்னு போவார், எங்கே போகிறோன்னே தெரியாது. ஒருவேளை இந்த ராத்திரி அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீங்களும் வந்திருக்கலாம். நான் அப்படி தான் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் எங்கே போகிறேன்னு, எங்கே கொண்டு அட்லீஸ்ட் சொல்லிவிட்டு கூப்பிட்டு போனால் தெரியும் எங்கே போகிறோன்னு. எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னே தெரிலன்னும் போது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். டே, நான் மோசேவை ஊழியத்துக்கு அழைச்சி மோசேவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும் பொழுது மோசேக்கிட்ட ஒரு பிளானையும் நான் சொல்லிட்டு பண்ணவே இல்லை. கொண்டு போய் நிறுத்தின அப்புறம் தான் அவனுக்கே தான் அந்த பிளான், அப்புறம் தான் அவனுக்கு அந்த பிளான் தெரியும். அதனால் கேள்வியெல்லாம் கேட்காத என்கிட்ட, என்னை நம்பினா என் கூட அமைதியாக வாழ்னார். அல்லேலூயா. இந்த ராத்திரி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சரி, சம்டைம்ஸ் நம்ம கேட்குறது போல் பிளான்லாம் கொடுக்க மாட்டார். ஆனால் அவரை உண்மையாக நம்புவீங்கன்னா நீங்கள் போய் சேருகிற இடம் நிச்சயமாய் காணாம இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி வராமே சேர்ந்து பாடி நம்ம கர்த்தரை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட, கொஞ்சம் சோகம் வேணாம், நல்லா சிரிச்சு. பக்கத்தில் யாரும் சிரிக்காம இருந்தா கொஞ்சம் சிரிமையா சிரிச்சு பாடும் அப்படின்னு சொல்லுங்க. நித்திய
நித்தம் என்னை நடத்திடும் தேவனே, நித்தம் என்னை நடத்திடும் தேவனே. பாடுங்க. நித்தம் என்னை நடத்திடும் தேவனே, நித்தம் என்னை நடத்திடும் தேவனே. வறட்சியான காலங்களில் சத்தமா வறட்சியான ஆத்துமாவை திருப்தியாக்குவீர், ஆத்துமாவை திருப்தியாக்குவீர், ஆசீர்வதித்திடுவீர், என்னை ஆசீர்வதித்திடுவீர். நடத்திடுவீர்னு சொல்லுவோமா? நடத்திடுவீர். இனிமேலும் நீர் இருக்க பயமில்லையே. சத்தமா நடத்திடுவீர். நம்பிக்கையோடு பாடு. நீர் இருக்க பயமில்லையே, நீர் இருக்க பயமில்லையே, நீர் இருக்க பயமில்லையே. பயம் என் வாழ்வில் இல்லையே, ஒரு நாளும் பயம் என் வாழ்வில் இல்லையே, பயம் என் வாழ்வில் இல்லையே, பயம் என் வாழ்வில் இல்லையே, ஒரு நாளும் பயம் என் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் சிரிக்கவே மாட்டேறீங்க, பயத்தோடே பாடு. யூஸ்வலி கிறிஸ்டியன்ஸ் வாட் வி டூ, நம்ம என்ன பண்ணுவோம்னா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு பாடும்போது துக்கத்தோடு சந்தோஷம் பாடி அறிக்கை பண்ணிட்டு இருப்போம். நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் அவர் இருக்கிறது போல இருக்கிறாரா இல்லையான்ற டவுட்டு நமக்கு நிறைய இருக்கும். நிறைய நேரத்தில் நம்ம ஜபம்லாம் மாறிடும். என்னதான் 20 வருஷம் 25 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சில கடினமான நேரங்கள், கடினமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கை போகும்போது சில நேரத்தில் ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்களானே தெரில, சூழ்நிலையெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கு. சில நேரத்தில் அப்படி இல்லாதது போல தான் இருப்பார். சீஷர்கள் எல்லாரும் படகுல போயிட்டுருக்குறாங்க. கொந்தளிக்கிற கடல், படகுக்குள்ளே இப்போ தண்ணீர் வருகிற ஒரு சூழ்நிலை. But we can see that அதே படகுல தான் அவர் சும்மா தூங்கலைங்க, தலையணை போட்டு தூங்கிட்டு இருக்கார். சில நேரத்தில் இந்த ராத்திரி வாழ்க்கை என்கிற படகுல அவர் இருந்தும் இல்லாதது போல தெரியலாம். பட் இட் டசன்ட் மீன் உங்களை அப்படியே விட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. அவர் அமைதியாக இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. சில நேரத்தில் அமைதியாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். தீமையினால் ஒருவரையும் கர்த்தர் சோதிக்க மாட்டார். ஆனால் சில நேரத்தில் சில சோதனைகள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் கர்த்தர் நம்மளை அழிச்சு போட்டுறோன்றதுக்காக அல்ல, நம்மை திராணி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. நான் நம்புறேன்னு சொல்கிறேங்க, மாற்றுறோம் நாமே. சில நேரத்தில் நம்மளை எக்யூப் பண்ணுறாரு, திராணி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக. சில நேரத்தில் உங்கள் படகுல கொஞ்சம் அமைதியாக இருப்பார். இவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், என் மேலே நம்பிக்கையாக இருக்கான, விசுவாசமாக இருக்கான. அப்படி தான் என் வாழ்க்கை. ஒரு நாள் இந்த பாட்டை எழுதி ஆண்டர் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆகுது. மும்பை மீட்டிங்க்கு போயிட்டு மும்பை மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் அடுத்த 2 நாட்களில் ஏதோ ஒரு பெரிய தொகையை நான் கொடுக்கணும். இப்போ அந்த பாஸ்டர் என்னை பைக்கில் உட்கார வச்சுட்டு, வாங்க உங்களுக்கு ஆஃபரிங்கை நான் கொடுக்குறேன், வாங்க பைக்கில் உட்காருங்க, பேங்க்கு போயிட்டு வரலாம், இங்கெல்லாம் ஒரு பேங்க்கில் போய் தான் எடுக்கிற மாதிரி ஒரு காரியம் இருக்குது, அதனால் வாங்க போகலாம். அப்போ நான் ஜோம் பண்ணிட்டே போகிறேன். ஆண்டவரே எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஊழியெல்லாம் நல்லா முடிச்சு, இந்த பாரமே இல்லை. போய் சென்னையில் போய் இறங்கணுன்னே இப்போது பெரிய தொகையை கட்டி ஆகணும், என்ன பண்ணுறது ஏது பண்ண போகிறதுன்னு தெரில. அப்போ பைக்கில் போகும்போது இந்த பாட்டை கர்த்தர் கொடுக்குறார்.
பாடிட்டு இந்த ஏசாயா 58:11 அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போது முதலாவது அடியை கர்த்தர் கொடுக்குறாரு. எப்படி கொடுத்தாருன்னா, ஓஞ்சி மாவு குறையலாம், எண்ணெய் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். எத்தனை பேர் நம்புறீங்க? மாவு குறைஞ்சு போகலாம், எண்ணெயும் குறையலாம், அங்கே உள்ள ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நம்ம கூட இருக்கிறவர் யார் என்கிற அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி சொல்ல போறோம். மாவு குறையலாம், எண்ணெய் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். மாவு குறையலாம், எண்ணெய் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். கர்த்தரை தேடுவோர்க்கு குறை ஒன்றும் இல்லையே, கர்த்தரை தேடுவோர்க்கு குறை ஒன்றும் இல்லையே, குறை ஒன்றும் எனக்கில்லையே, ஒரு நாளும் குறை ஒன்றும் எனக்கில்லையே. சேர்ந்து கை தட்டி பாடலாமா? மாவு குறைஞ்சு போட்டோம், எண்ணெயும் குறைஞ்சு போட்டோம், ஆனா நம்மை ஜெயமாய் நடத்துகிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார். மாவு குறையலாம், எண்ணெய் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? மாவு குறையலாம், எண்ணெய் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை நடத்து. ஒரு விசை கூட மாவு குறையலாம், மாவு குறையலாம், எண்ணெய் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். கர்த்தரை தேடுவோர்க்கு, கர்த்தரை தேடுவோர்க்கு குறை ஒன்றும் இல்லையே, கர்த்தரை தேடுவோர்க்கு குறை ஒன்றும் இல்லையே, குறை ஒன்றும் எனக்கில்லையே, ஒரு நாளும் குறை ஒன்றும். கையை தட்டி இப்ப பாட போறோம். நடத்திடுவீர், நடத்திடுவீர், இனிமேலும் நீர் பயமில்லையே, இனிமேலும் நீர் இருக்க பயமில்லையே, நீர் இருக்க பயமில்லையே, நீர் இருக்க பயமில்லையே, பயம் என் வாழ்வில் இல்லையே, ஒரு நாளும் பயம் என் வாழ்வில் இல்லையே. சத்தமா பயம் என் வாழ்வில் இல்ல, பயம் என் வாழ்வில். நீங்க பாட பாட அது நடக்கும். பயம் என் வாழ்வில் இல்லையே. 2 கையை உயர்த்தி 2வது அடியை பாட போறோம். நம்பிக்கை குறையலாம், விசுவாசம் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். நம்பிக்கை குறையலாம், விசுவாசம் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். பயப்படாதே என்று தைரியப்படுத்தி, பயப்படாதே என்று தைரியப்படுத்தி தொடர்ந்து ஓட செய்தி. ஓ என்னை தொடர்ந்து ஓட செய்தி. நம்பிக்கை குறையலாம், நம்பிக்கை குறையலாம், விசுவாசம் குறையலாம், ஆனாலும் நீர் என். நம்பிக்கை இருக்கா? சத்தமா. நம்பிக்கை குறையலாம், விசுவாசம் குறையலாம், ஆனாலும் நீர் என்னை நடத்துவீர். பயப்படாதே என்று, பயப்படாதே என்று தைரியப்படுத்தி, பயப்படாதே என்று தைரியப்படுத்தி தொடர்ந்து ஓட செய்தி. உங்களை தொடர்ந்து ஓட வைப்பார்.
அந்த நம்பிக்கையை பெற்ற நீங்க கையை தட்டி நடத்திடுவீர், நடத்திடுவீர். எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து சிரிச்சு, பயமில்லையே நடத்திடுவீர், இனிமேலும் நீர் இருக்க பயமில்லையே நடத்திடுவீர், இனிமேலும் நீர் இருக்க பயமில்லையே, நீர் இருக்க பயமில்லையே, நீர் இருக்க பயமில்லையே, பயம் என் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும். சந்தோஷமா இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க, பயம் என் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும், பயம் என் வாழ்வில் இல்லையே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்குறாமே. பயம் என் வாழ்வில் இல்லையே ஒரு நாளும், பயம் என் வாழ்வில் இல்லையே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலினோடும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள், உங்கள் சிந்தைகளை அது ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இந்த ராத்திரி உங்களை கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். மலை போல போராட்டங்கள் சில இடத்துல வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் யார் என்ற அறிவு உங்களுக்குள்ள இருக்கட்டும். நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கடைசியாக ஒரே விஷயம், உங்கள் வலது கை மாத்திர ஆண்டவருக்கு நேரம் உயர்த்து. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். இந்த ராத்திரி தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை தருவாரா? அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். ஜீசஸ் எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. Thank you God for blessing us. இந்த முதல் நாள்லேயே உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம் எங்களோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு இருக்கிறதற்காக நன்றி. Let them go back. பிரச்சனை இல்லாமல், அந்த ஹெவி ஹார்ட், அந்த பேர்டன் இல்லாமல், மன அழுத்தங்கள் இல்லாமல் இங்கிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக அவங்க வீட்டுக்கு போகட்டும். உடைய சமாதானம் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும். You deserve all the glory, my master. உமக்கு எல்லா கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி.